பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஐபோவான். இன்றைய விசேடமான ஒரு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் எங்களது தைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் நேற்று வந்த ஒரு நோயாளி தொடர்பாகத்தான். அவங்க கிட்னி, அதாவது ப்ரெஷர் கூட, அதனால அவங்களோட கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. இப்போ அவங்க வந்த டைமில் இழப்பு மாதிரிக்கு சரியான களையாரிக்கு நடந்தா சொல்லி சொன்னாங்க. அப்போ கண்ணை செக் பண்ண உடனே சரியான வெளிரி போயிருந்துச்சு கண். அப்போ அவங்களோட அந்த ஹீமோகுளோபின் குறையன்று எனக்கு விளங்கிட்டு. இப்போ என்னண்டா உண்மையாக அந்த நம்மளுக்கு தெரியும் ரத்தம் உடம்புல சிவப்பு அரிக்கிறது காரணம் செங்குருதி கலங்கன்னு சொல்றது. அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் தான் ஒரு ஆள் ரத்தத்தை சிவப்பாக வச்சுக்கொள்றது. அது மிகவும் அவசியமான ஒரு பதார்த்தம். என்னென்னா நம்மளுக்கு உடம்புக்கு அந்த ஆக்சிஜனை, கலங்களுக்கு தேவையான நம்மளோட டிஷ்யூகளுக்கு, எல்லா இளையங்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை கொண்டு போகிறவர் பிளட்ல எல்லா இடத்துக்கும் அந்த ஹீமோகுளோபின் தான், செங்குருதி கலங்கள். அப்போ அது குறைய இருந்தால் நம்மளுக்கு உடம்புகளுக்குள்ள இயக்கத்துக்குரிய ஆக்சிஜன் கிடைக்க மாட்டார். ஆக்சிஜனுங்கிறது உயிர் வாயுன்னு சொல்றது. நம்ம கலங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையானது. அப்போ அது கடும் அதை கெரி பண்ணுற, அதை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு வர அந்த ஹீமோகுளோபின், செங்குருதி கலங்கள். அப்போ அது குறைய நம்மளுக்கு நம்மளோட நினைச்ச மாதிரி எல்லா இயக்கமும் செய்யலாம். ஆக்சிஜன் இல்லாத மாதிரி. ஆக்சிஜன் இல்லாட்டி நம்மளுக்கு டயர்ட் வரும், அல்லது சோறு வரைக்கும், களைப்பு வரைக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ அவங்களுக்கு அது அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு ஏன் அந்த ஹீமோகுளோபின் குறையிறங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். நம்ம வளமையாக தெரியும், இரும்பு சத்து உள்ள சாப்பாடுகள் குறைய சாப்பிட்டா நம்மளுக்கு குருதி சோகை வாரன்னு சொல்லி தெரியும். இரும்பு சத்து, அயன் உள்ள உணவுகளை குறைய எடுத்தா. ஆனால் கிட்னி பேஷண்ட்டுக்கு ஏன் குறையுதுன்னு சொல்லிச்சுன்னா, நம்மளோட செங்குருதி கலங்களை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பதார்த்தம், எரித்ரோபோய்டின் சொல்ற ஒரு பதார்த்தம் கிட்னி தான் உருவாக்குது. கிட்னி தான் அதை சுரக்கும். அப்ப நம்ம எவ்வளவு இரும்பு சத்து சாப்பாட்டை சாப்பிட்டாலும், பச்சை இலக்கறிகள், அதே மாதிரி ஈரல், இறைச்சி, மீன், முட்டை, ஈச்சம்பழம், இரும்பு சத்துல உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த எரித்ரோபோய்டின் இல்லாட்டி அந்த இரும்பு சத்தை கொண்டு செங்குருதி கலங்கள் உற்பத்தி செய்யறது குறைய. அப்ப எரித்ரோபோய்டின் குறைபாடு தான் இந்த பிரதான காரணம். அப்போ ப்ரெஷரால் அல்லது சீனியால் நீண்ட காலம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற டைமில் அவங்களுக்கு கிட்னியில் பாதிப்பு வரும். அப்போ கிட்னியில் பாதிப்பு வர சில நோயாளிக்கு தெரியாது. அவங்க வெளியே செக் பண்ணுறதும் குறைய. அப்போ சில நோயாளிகள் இந்த அறிகுறியோட வந்த உடனே அவங்களோட சுகரையும் செக் பண்ணி போட்டு, ப்ரெஷரையும் பார்த்து போட்டு, நாங்கள் கண்ணையும் பார்த்த உடனே கடும் பேலறியும். அதுக்கு பிறகு கிட்னி செக்அப் பண்ணால் கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டுமாங்க. ஆகவே அந்த கிட்னி தான் அந்த பதார்த்தத்தை உருவாக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் கூட போய் தெரியாம இருக்கு. இப்போ நம்ம இரும்பு சத்து சாப்பிட்டா சரி, அல்லது இரும்பு சத்து குறைவால நம்மளுக்கு வேறு நம்ம நினைக்கலாம். ஆனால் இரும்பு சத்தெல்லாம் போதிய அளவுக்கு இருக்கும். ஆனால் உற்பத்தி செய்ய இயலாது, செங்குருதி கலங்களை உற்பத்தி செய்ய இயலாது. அந்த கிட்னி பழுதாயிடுச்சுண்டா. ஆகவே இந்த நீண்ட காலம் சீனி, ப்ரெஷர் இருக்கிற நோயாளிகள் இந்த ஹீமோகுளோபின், அதாவது ஃபுல் பிளட் கவுண்ட்ங்கிறத இடைக்கிடைக்கு செக் பண்ணி பார்க்கணும். என்னதுதான் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கணும். ஹீமோகுளோபின் நம்மளோட குறையுதா, அல்லது செங்குருதி கலங்கள் குறையுதா. அப்படி இருந்தால் நாங்கள் உடனடியாக கிட்னியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அல்லது கிட்னியில் தொழிற்பாடுகளை செக் பண்ணுறது. நான் போன முறைன்னு சொன்னேன், யூரின் ஏசிஆருங்கிற பரிசோதனை செய்து பார்த்து நாங்கள் அந்த கிட்னி செயற்பாட்டை நாங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்குரிய எரித்ரோபோய்டின்ங்கிற இன்ஜெக்ஷனை சிறுநீர விசேட வைத்திய நிபுணர்கள்கிட்ட காட்டினோம்னு சொல்லிச்சேன்னா, அவங்க ஒரு கிழமைக்கு அல்ல ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த எரித்ரோபோய்டின்ங்கிற அந்த கிட்னி சுரக்க வேண்டிய அந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் கொடுக்கலாம். கொடுத்தா தான் அந்த உடம்புல இந்த ஹீமோகுளோபின் நார்மலுக்கு வரும். அதை விட்டு போட்டு அயன் டேப்லெட் போடுறது, இரும்பு சத்து குளிசையை போடுறதால எங்களுக்கு அந்த இரும்பு சத்தை அந்த ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ணலாம். அல்லது நம்ம சொல்ற அந்த இழப்பு, களையாரிக்கிற, சோர்வாரிக்கிற, நம்மள ஆக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த சோகச்சிங்கன்னு சொல்லுவாங்க. சில ஆக்கள் பார்த்து போட்டு அந்த வெளிரி போயிருந்தா. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு அயன் டேப்லெட் போடுறது இல்லை. அப்போ அப்படியான நோயாளிகளுக்கு எரித்ரோபோய்டின் தான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது பொதுவாக தெரியும். கூட பேருக்கு இந்த கிட்னி பேஷண்ட் எல்லாம் கிழமைக்கு 2 இன்ஜெக்ஷன் போடுறாங்க இருக்காங்க. கடுமையாக கிட்னி ஃபங்க்ஷன் சவுத்துச்சுண்டா அவங்க வாரத்தில் 2 தரம் அந்த எரித்ரோபோய்டின் இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. அப்போ அந்த எரித்ரோபோய்டின் இன்ஜெக்ஷன் அடிக்கிற ஆக்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கணும், இதே அடிக்கணும் சொல்லி. அதாவது அது கட்டாயம் அடிக்கணும். சில ஆக்கள் கேட்பாங்க, எரித்ரோபோய்டின் கட்டாயம் போடணுமான்னு கேட்பாங்க. அதாவது எரித்ரோபோய்டின் இன்ஜெக்ஷன் போடாட்டி உங்களோட இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி குறைஞ்சிடும். அப்போ இன்னமும் இழப்பு கூடும். சில டைம்ல ஹீமோகுளோபின் சில டைம்ல 7, 6, 5 குறைஞ்சிச்சுன்னா சில பேர் அவங்களோட ஹார்ட் வீங்கும். அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வர அனிமியான்னு சொல்ற குருதிச்சோகையில
ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அதாவது அவங்களோட பிளட்டை வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு 14-12 ஹீமோகுளோபின் இருக்கக்குள்ள கொஞ்சம் பம்ப் பண்ணினாலே டிஷ்யூகளுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ ஹீமோகுளோபின் 7 ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா 14 இருக்க வேண்டியது 7 ஆகுதுன்னா அரைவாசி தான் அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ண போகுது. அதுக்காக என்ன செய்ய இருதயம் வந்து ஓவரா பம்ப் பண்ணும். என்ன ஒரு தரம் பம்ப் பண்ணி 14 இருக்கக்குள்ள வழங்குற ஆக்சிஜனை 7 இருக்கக்குள்ள டபுள் பம்ப் பண்ணணும். அப்போ இருதயத்துக்குரிய தசைகளுக்குரிய வேலை கூடுறதால ஹார்ட் ஃபெயிலியர்னு கட்டம் பாரு. அப்போ குருதிச்சோகையால் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் அந்த இழப்புன்னும் கூடும். அந்த கால் ரெண்டும் வீங்குற மல்லாக்க படுக்கையில் எலும்பி இருப்பாங்க. இரவையில் மல்லாக்க தூங்கினா மூச்சடைக்கிறம்பாங்க. எலும்பி இருந்தால் தான் எனக்கு அந்த இழப்பு குறையுதும்பாங்க. அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அறிகுறி. ஆகவே இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வாரத்துக்கு முதல்ல நாங்கள் இப்படி நீண்ட நாளாக கட்டுப்பாடு இல்லாத சீனி ப்ரெஷர் இருக்கிறார்கள் கட்டாயம் இந்த ஹீமோகுளோபின்ங்கிற அந்த பரிசோதனை, அதாவது ஃபுல் பிளட் கவுண்டை செக் பண்ணி பார்த்து வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.